நான் ஃபேமிலியோட காந்தலூரில் ஜீப் சஃபாரி போயிருந்தேன். காந்தலூர் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஜீப் சஃபாரி வீடியோ. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காந்தலூரில் வந்து ஜீப் சஃபாரிக்கு 2500 ரூபா. நாங்கள் அன்சீசன் பிப்ரவரியில் போனதுனால 2500 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இதில் வந்து நீங்கள் 8 பேர் போய்க்கலாம். குழந்தைங்க இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காந்தலூர் போனீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக வந்து நீங்கள் ஒரு நாள்லேயே காந்தலூரை சூப்பராகவே சுற்றி பார்த்துடலாம். காந்தலூரில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 5 ஸ்பாட் இருக்குது. அந்த 5 ஸ்பாட்டுக்கும் நீங்கள் ஜீப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அந்த 5 ஸ்பாட் என்னன்றதை நான் இப்போ இந்த வீடியோலையும் காட்டுறேன். நான் எங்கெங்கே போனேன்றதையும் நான் சொல்கிறேன். நாங்கள் கரெக்டாக வந்து ரூமை விட்டு ஒரு 9:10 இருக்கும் கிளம்பணும். நாங்கள் ரூம் வந்து டாப்பில் இருந்ததுனால டாப்லேருந்து லைட்டாக டவுன் இறங்கினா தான் உங்களுக்கு மீதி இருக்கிற அந்த முக்கியமான ஸ்பாட்டுக்கு போக முடியும். இதுதான் காந்தலூர் மேலே இருக்கிற மெயினான பாயிண்ட். இது ஜீப்பில் இதில் போய்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு ஜீப் தேவைப்பட்டால் இங்கே லெஃப்ட்டில் எவ்வளோ ஜீப் இருக்குது பாருங்கள். நீங்கள் கூட இதை வந்து பேசி எடுத்துக்கலாம். இப்போது இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா தான், இந்த லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய எல்லா ஸ்பாட்டுமே அங்கே தான் இருக்குது. இந்த காந்தலூர் ட்ரிப்பில் ரொம்ப ஜாலியான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜீப்பில் போகிறோம் பார்த்தீங்களா ஃபேமிலியோட, அதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடெலாம் வரும். அந்த ஆஃப் ரோடில் நம்ம போகிறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நாங்கள் போகிறப்பவே லைட்டாக வெயிலாக இருந்துச்சு. ஆனால் என்ன வெயிலாக இருந்தாலும் கூலிங் வந்து நல்லாவே இருந்தது. அன்சீசன் தான் அப்படின்னு நினச்சிட்டு போனாலே அங்கேயும் பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையாவே இருந்துச்சு. நம்ம தான் அன்சீசனில் போகிறோன்னு பார்த்தா அன்சீசனில் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மொத்தம் உங்களை வந்து ஒரு 5 இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அதில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிற இடம்தான் இந்த ஸ்பாட்டு. இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரம்மாரம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குகிறாங்க. ஆனால் நம்ம ஜீப்பில் வந்தோன்னா மொத்தமாகவே 50 ரூபா தான் வாங்குகிறாங்க. இப்போ ஆப்போசிட்டில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் வியூஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். காந்தலூரோட வியூஸு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாரம் நல்லாவே தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. இப்போ இந்த பிரம்மாரம் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நான் தனியாகவே ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி தோட்டம். இது வந்து ஒரு ஃபார்ம் ஃபுல்லாகவே. இங்கே ஜாமு, ஜூஸு எல்லாமே கிடைக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. நீங்கள் பாட்டு உள்ளே போகலாம். நாங்கள் வந்து இங்கே ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தோம். ஸ்ட்ராபெரி ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு. இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல்லாக எல்லாமே ஸ்ட்ராபெரி. ஒரு பாக்ஸ் வந்து 100 ரூபா விற்றாங்க. நாங்களும் ஒரு பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே விளைஞ்சதுனால உடனே வாங்கி சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரியை தொட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸ்ட்ராபெரி தொடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்பாட்டு போகிறோம். இப்போ அடுத்து நம்ம போகிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா 3வது ஸ்பாட்டு. இந்த 5 ஸ்பாட்டில் ஒரு ஸ்பாட் மட்டும் எங்களால் பார்க்கவே முடியல. அது எந்த ஸ்பாட்டுன்னு கேட்டிங்கன்னா இறைச்சி ஃபால்ஸ். நாங்கள் போன டைமில் அங்கே இறைச்சி ஃபால்ஸில் வந்து அன்சீசன், அதனால் தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து காந்தலூரோட ஃபால்ஸ். காந்தலூர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் குளிக்கலாம். ஒரு சூப்பரான ஃபால்ஸு. ஆனால் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்.
நாங்கள் ஜாலியாக குளித்தோம். காந்தலூரில் எரச்சி ஃபால்ஸ் மாதிரி இது ஒரு ஃபால்ஸ். என்ன எரச்சி ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து குளிக்க முடியாது, சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான். ஆனால் இந்த காந்தலூரோட ஃபால்ஸில் வந்து நீங்கள் குளிக்கலாம். இப்போ அந்த எரச்சி ஃபால்ஸ் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் கீழே போனோம். அது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். ஓரளவு நம்ம காந்தலூர் வந்து ஃபால்ஸு கிட்ட நெருங்கிட்டோம். எங்கள் வீட்டு பசங்க தான் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அந்த ஃபால்ஸில். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி நல்லா வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாறை வந்து ரொம்ப வழுக்குச்சு. அதனால் ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் காலை வைக்கணும் பாறையில். அதே மாதிரி இந்த ஃபால்ஸ்க்கும் எந்த ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது. இன்னொரு மைனஸ் என்னென்னா, அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கடையுமே இல்லை. அதே மாதிரி இந்த காந்தலூரில் பார்த்திங்கன்னா ஏர்டெல், வோடஃபோன் இது ரெண்டுமே சிக்னலே கிடையாது. ஜியோவும் பிஎஸ்என்எல் மட்டும்தான் ஃபுல்லாகவே அங்கே சிக்னல் கிடச்சிச்சு. ஓரளவு வந்து நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். அதை தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் காந்தலூர் ஃபால்ஸ். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு, போய் நம்ம குளிக்கலான்ட்டு. உண்மையிலே கேரளாவில் வந்து காந்தலூர் வந்து ஒரு சூப்பரான சுற்றுலா தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய இடங்கள் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நாங்கள் போனது அன்சீசன் தான். ஆனால் சீசன் டைம்லாம் இங்கே நம்ம என்ஜாய் பண்ண முடியுமா என்னென்னு தெரில. ஆனால் அன்சீசனில் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காந்தலூர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா, கடைசியாக வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் நாங்கள் போனோம். அதில் இன்னொரு ஹனி ராக் சொல்லிவிட்டு அந்த ஹனி ராக் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அதுவும் போய் பார்க்க முடியல. ஒருவேளை சீசன் டைம் போனால் பார்க்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே அவங்கக்கிட்ட கேட்கும்போது சீசன் டைமில் தான் பார்க்கலான்னு சொன்னாங்க. அதேமாதிரி சீசன் டைம்லேயும் சில டைமில் போன டைமே இறைச்சி ஃபால்ஸில் இருந்தாலும் தண்ணி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஒரு வேளை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா வேணால் ஒரு வேளை சீசன் டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நாங்கள் போனது வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். நான் பார்த்தீங்கன்னா வயநாடு போயிருந்தேன் கடைசியாக. வயநாட்டில் வந்து இருந்த அளவுக்கு ஆஃப் ரோடு வந்து காந்தலூரில் கிடையாது. அதனால் காந்தலூரில் வந்து ரொம்ப ஜாலியாக தைரியமாக என்ஜாய் பண்ணலாம். கடைசியில் காசு இல்லைன்னு சொல்லி பார்த்தாக்க கடைசியில் ஃபால்ஸை விட்டு வெளியில் வரும்போது 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போயிட்டோம். ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து ஆப்பிள் மட்டும் இல்லை, ஏன்னா சீசன் இல்லைன்ட்டாங்க. மற்றபடி நிறைய பழங்களோட எல்லாமே அந்த ஃபார்மில் வச்சுருந்தாங்க. சப்போட்டா எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா. சின்ன பசங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கிடையாது. லாவெண்டர் பூலாம் நான் போய் பார்த்தேங்க. உண்மையிலே காந்தலூர் வந்து ஒரு ஒர்த்தான சுற்றுலா, நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.